இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆராதனை டிவி நண்பர் நெஞ்சங்களே, அனைவருக்கும் நமது கார்மேல் மாதாவின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் கார்மேல் மாதா, கார்மேல் மலை, இது இரண்டுக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்க்க போகிறோம். கார்மேல் மலை இல்லாமல் கார்மேல் மாதா இல்லை, கார்மேல் மாதா இல்லாமல் கார்மேல் மலை இல்லை. அன்புக்குரியவரை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் அரசர்கள் முதல் புத்தகத்தில் 18வது அதிகாரம் முழுவதையும் படிக்க வேண்டும். அதிலும் சிறப்பாக அந்த 18வது அதிகாரத்திலே 42 முதல் 45 முடிய உள்ள இறை திருவசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலத்திலேயே பாகால் கடவுள் உண்மையான கடவுளா, இஸ்ரேல் கடவுள் உண்மையான கடவுளான ஒரு போட்டி வருது. எலியா இறைவாக்கினர் ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக நிற்கிறவங்க 450 பொய் வாக்கினர்கள். எனவே அந்த மலையில எரிபலி வைக்கிறாங்க. நல்லா நீங்க படிச்சிருப்பீங்க. எலியா வழிபட்ட இஸ்ரேல் கடவுளை கூப்பிட்டு வழிபட்ட அந்த பலிபீடத்தில் இருந்த எரிபலி தான் எரிக்கப்படுகிறது. எனவே அந்த பொய் வாக்கினர்கள்லாம் துரத்தப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வு நடந்த பிறகு 3 வருடமா பஞ்சம் நடக்குது. இந்த 3 வருட பஞ்சத்துக்கு பிறகு ஒரு பெரிய மழை பெய்ய போகிறது என்பதை முன்கூட்டியே இறைவாக்கு உரைக்கின்றார். அதன்படி அன்பு மக்களே, இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு அங்க அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்னு போய் கடல் பக்கமா பாரு அப்படின்ட்டு இருக்காரு. அவரு கடல் பக்கமா போய் பார்க்கலாம்னு வந்து ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு 7 முறை சென்று பார் என்று சொல்லும் பொழுது 7வது முறை பார்க்கிறப்ப தான் அந்த பணியாளர் சொல்றாரு, ஆம் தலைவரே, இதோ மனித உள்ளம் கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டெல்லா மேரிஸ் அல்லது த ஸ்டார் ஆஃப் த சீ என்று மாதா சொல்லப்படுவதற்கு காரணத்தின் பின்னணி இதுதான். அதாவது ஸ்டார் ஆஃப் த சீ, அந்த கடலிலிருந்து எழும்பிய அந்த மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம். இதை என்ன பண்ணாங்க, இந்த கார்மேல் சபைக்காரவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மனித உள்ளங்கையளவு சிறிய மேகத்தை மாதாவோடு ஒப்பிட ஆரம்பிச்சாங்க. மாதா தான் அந்த மேகம், மாதா தான் அங்கு காட்சியளித்தார்கள். எலியாவுக்கு காட்சியளித்தது அந்த எலியா சொன்னது வந்து அந்த மேகம் மட்டுமல்ல, அது மாதாவை குறிக்கும். அந்த மேகத்திலிருந்து பெரும் மழையாக பொழிந்ததே, அந்த மழையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இரக்கம் என்ற மழையை பொழிந்து இந்த மண்ணகத்தில் உதித்தாரே, அதை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் வரலாற்று சான்றுகளின்படி 13ஆம் நூற்றாண்டு தான் கார்மேல் சபை துறவியர்கள் உருவானார்கள் அப்படின்னு சொன்னாலும், ஆனா அவங்க இந்த சபையில ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எலியா இறைவாக்கினருக்கு பிறகு, எலிசா இறைவாக்கினருக்கு பிறகு அந்த கார்மேல் மலையில தன்னகத்தை வாழ்ந்த அவங்க கார்மேல் மலையை தங்களுடைய உரிமை சொத்தாக கொண்டிருக்கின்றவர்கள் கார்மேல் சபை என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 1209ஆம் ஆண்டு இந்த கார்மேல் சபையை சார்ந்த ஒரு சில துறவிகள் தொடக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கு எருசலேம் நகரில் ஆயராக இருந்த ஆயர் ஆல்பர்ட்டிடம் சென்று எங்களுக்கு சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுங்க என்று சொல்கிறார்கள். 1226ஆம் ஆண்டு தான் திருத்தந்தை ஹொனோரியஸ் என்பவர் இந்த துறவர சபையை அங்கீகரிக்கின்றார். ஆனா கொஞ்ச நாட்கள்ல என்னாச்சு, இஸ்லாமியர்கள் வந்து அந்த பகுதியில கார்மேல் மலை இருந்த பகுதியிலே ஆக்கிரமித்து கொண்டதினால் இந்த துறவிகள் அனைவரும் ஐரோப்பியா, இங்கிலாந்து பகுதிகளுக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த சபையில, அந்த கார்மேல் சபையில தொடக்கத்துல சேர்ந்த துறவிகள்ல ஒருவர் தான் சைமன் ஸ்டாக். இவர் தான் முக்கியமானவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெனடிக்டின் சபையை போலவோ அகுஸ்தினா சபையை போலவோ நம்ம சபை அங்கீகரிக்கப்படலை, இன்னமும் கட்டமைக்கப்படலை, அதனால உலக அளவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த கார்மேல் சபையை உலக அளவில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி கிபி 1247ஆம் ஆண்டு இந்த கார்மேல் குகையில போய் ஒரு சில மற்ற கார்மேல் துறவிகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 4 வருட ஜபத்தின் பிறகு, ஜப தவம்
தியாகத்திற்கு பிறகு 1251 அன்னை மரியாள் காட்சியளிக்கின்றார்கள். ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவை தாங்கி நின்றவர்களாக, மறு கரத்தில் இந்த உத்தரியத்தை அன்னை மரியாள் அந்த துறவிக்கு சைமன் ஸ்டாக்கு கொடுத்து, மகனே இந்த உத்தரியத்தை வாங்கிக்கப்பா, இதுதான் உங்களது துறவர சபைக்கு, கார்மேல் சபைக்கு அடையாளம்னு சொல்லி உனக்கும் உங்க சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு ஆன்மீக சலுகை, பிரிவிலேஜ் அப்படின்னு கொடுக்குறாங்க. மேலும் என்ன சொல்றாங்க, இந்த உத்தரத்தை யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் நரக தீவினையின் தண்டனையிலிருந்து தப்புவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உத்தரியம் மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. இந்த உத்தரியம் ஆபத்து நேரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறது. இந்த உத்தரியம் நமது அமைதிக்கான உத்தரவாதமாக இருக்கிறது. எனவே அன்பு நெஞ்சங்களே, அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கார்மேல் அருட்சகோதரிகள் உருவானார்கள். அதன் பிறகு பொதுநிலையினரும் இறை மக்களும் நம்பிக்கையாளர்களும் அதில் சேர்ந்து இந்த பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையை போல கார்மேல் 3ஆம் சபை உருவானது. 1726 தான் திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதியை கார்மேல் மாதா திருவிழாவாக அங்கீகரிக்கின்றார். அன்பு மக்களே, இந்த உத்தரையை பயன்படுத்தலாம் இருந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உத்தரியத்தை பயன்படுத்தாமல் வேண்டா விவாதத்தோடு நம்பிக்கை குன்றியவர்களாக நீங்கள் இருந்தீர்களா, தயவு செய்து இன்று முதல் இந்த உத்தரியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சலுகை என்பதை உணர்ந்து உத்தரியத்தை அணிவோம். நம்முடைய மன்னக வாழ்வை விண்ணக வாழ்வாக மாற்றி மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு மகிமை சேர்ப்போம். அன்னை மரியாளின் பிள்ளைகளாக வாழ்வோம். அனைவருக்கும் இனிய கார்மேல் மாதா திருவிழா வாழ்த்துக்கள்.